நையப்புடை வலையொலி நேயர்களுக்கு என் முதல் கண் வணக்கம். நாம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் வித் கிராமரோட. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 4 4வது வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ இதை தவிர்க்காம ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க நாம லெசனுக்குள்ள போலாம். இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்ட் 4 நையப்புடை கல்வி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப அருமையா வே டு சக்சஸ் அப்படிங்கிற நம்மளுடைய எவ்ரிடே சக்சஸ் குவாட்ல இன்னைக்கான குவாட் எடுத்துட்டு வந்திருக்கேன். டவுட் கில்ஸ் மோர் ட்ரீம்ஸ் தென் ஃபெயிலியர் எவர் வில். இது சூசி காசம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தோல்வியை விட உங்களை நீங்களே சந்தேகப்படுவது தன்னம்பிக்கையின்மை உங்கள் கனவுகளை அதிகமாக அழித்து விடுகிறது. தோல்வியை விட நம்மளை நாமளே சந்தேகப்படுறது, தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது நம்மளை அழிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இல்லாம தன்னம்பிக்கையுடன் நாம நம்மளுடைய அடியை எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லெசனுக்குள்ள போகலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிராமர்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சமரி, இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற சுருக்கத்தை பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ். நவுன், நவுன் என்னென்ன, நவுன்னா என்ன, அது எத்தனை டைப்ஸ், அதோடைய டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ப்ரொனவுன்னா என்ன, அது எத்தனை டைப்ஸ், அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே இந்த வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோஸை பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல்ல, நம்ம நையப்புடை யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்லையும் நம்ம சேனல்லையும் இருக்கு. ஸோ அதை மறக்காம முதல்ல இருந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வாங்க அடுத்ததுக்கு போகலாம். verb. இன்னைக்கு நாம முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா verb, அதாவது வினை சொல். வினை சொல்லுனாலே நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு வேர்டு வந்து செயலை குறிக்குது அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை குறிக்குது அப்படின்னா அதுதான் வினை சொல். ஆங்கிலத்துல, இங்கிலீஷ்ல நம்ம verb அப்படின்னு சொல்றோம். A verb is a word that describes what the subject of a sentence is doing. Verbs can indicate physical or mental actions, occurrences and states of being. அதாவது ஒரு வேர்ட், verb சப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படிங்கிறத குறிக்குது அந்த வாக்கியத்துல, அந்த சென்டென்ஸ்ல. அது பிசிக்கலாவோ மென்டலாவோ இருக்கலாம், பிசிக்கலான ஒர்க்காகவும் இருக்கலாம், மென்டலான ஆக்ஷனாகவும் இருக்கலாம். கீழே வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. ஜெஃப்ரி பில்ட்ஸ் அ ஹவுஸ். ஜெஃப்ரிங்கிறவர் ஒரு வீட்டை கட்டுறாரு. பில்ட்ஸ் அ ஹவுஸ். அப்ப இந்த பில்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல verb. சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனிதா இஸ் திங்கிங் அபவுட் ஹார்சஸ். அப்போ அனிதாங்கிறவங்க குதிரைகளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மென்டலா அவங்க ஒரு ஆக்ஷனை செய்யறாங்க, திங்கிங்கிறது. ஸோ அதுவும் என்னன்னு பாத்தீங்கன்னா verb. ஸோ இதே மாதிரி ஒரு வேர்டு வந்து ஆக்ஷனை வந்து சொல்லுச்சு, செயலை வந்து சொல்லுச்சு அப்படின்னா அது verb. சரி, நம்ம அடுத்தது போலாம். verb conjugation, வினை திரிபு அப்படின்னு தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. verbs can change form depending on subject, tense, mood and voice. This is called conjugation. Conjugation அதாவது சப்ஜெக்ட், ஒரு சென்டென்ஸ்ல verb வந்து சப்ஜெக்ட், டென்ஸ், காலம், மூட் அண்ட் வாய்ஸ் இதை பொறுத்து அதோடைய ஃபார்மை, அதோடைய நிலையை மாற்றும். அப்படி மாத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் verb conjugation. ஸோ என்னென்ன ஃபார்ம்ஸ், சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மொத்தம் 6 இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ஐ, அதை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவோம். அதாவது ஐ அப்படிங்கிறது நான் அப்படின்னு சொல்றோமா, அப்ப அங்க ஒரு முதல் ஒரே ஒரு நபர் மட்டும் வராரு, அதுவும் சிங்குலர், ஒருமை, ஒரே ஒரு ஒன். ஸோ அது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் நம்ம எடுத்துக்கலாம். யூ அப்படின்னு சொன்னா நீங்களே பாருங்க, இன்னொரு நபர் இன்க்ளூட் பண்றோம். யூ, நீ அப்படிங்கும் போது அது செகண்ட் பர்சன், அதுவும் சிங்குலா இருக்கு, ஒரே ஒரு கவுண்ட். அப்போ செகண்ட் பர்சன் சிங்குலர். அடுத்தது ஹி, சி, இட், மூணாவது நபர்கள் வராங்க. அவன், அவள், அது. அப்போ அது தேர்ட் பர்சன், அது சிங்குலர் தான், ப்ளூரல் கிடையாது, அதாவது ஒருமை தான், ஒரே ஒரு நபரை தான் குறிக்குது. ஸோ சிங்குலர். ஸோ ஐன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், யூ அப்படின்னா செகண்ட் பர்சன் சிங்குலர், ஹி, ஷி, இட்னா தேர்ட் பர்சன் சிங்குலர். வின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அது நம்மளை தான் குறிக்குது. ஆனா ப்ளூரல் ஃபார்ம் ஒன் அண்ட் மோர் தென் ஒன். ஸோ அது வீங்கும் போது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், யூனா செகண்ட் பர்சன் ப்ளூரல், தே அவர்கள் அப்படின்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ ஐ யூ ஹி சி இட் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், வி யூ தே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இது ரொம்ப நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் 6 சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் இன் இங்கிலீஷ். சரிங்க, அடுத்தது வெர்ப்லயே மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொன்று படிப்போம். அதாவது துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம். இந்த கேனு, ஷுட்டு, மஸ்ட், மைட்டு, குட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம வந்து மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா மாடல் வெர்ப்ஸ் சொல்லுவோம். மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆர் சிம்பிளி மாடல் வெர்ப்ஸ் change the grammatical mood of sentence. That means you can use modal verbs to express different meanings of the main verb, such as showing possibility, ability, necessity or suggestion. So பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுமாமா? ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, இல்ல எபிலிட்டி, நெசசிட்டி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாடல் ஆக்சிலரி ஹெல்ப் பண்ணும். இட் மைட் ரெயின் அப்படின்னா மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றோமா. அப்ப மைட்ங்கிறது என்ன? ஒரு மாடல் ஆக்சிலரி. இட் கேன் ரெயின் மழை வரலாம், எபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த கேனுங்கிறது மாடல் வேர்ப் அல்லது மாடல் ஆக்சிலரி, ரெண்டும் ஒண்ணுதான். நெசசிட்டி ஒரு தேவை இருக்கு, இட் மஸ்ட் ரெயின் மழை வந்தாகணும். அப்ப அந்த மஸ்டும் ஒரு மாடல் ஆக்சிலரி தான். ஸோ இதைத்தான் நம்ம வந்து வேர்ப்ல இன்னொன்னு பார்க்கிறோம், மாடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லுவாங்க. Modal verbs are auxiliary verbs like can, should, must that express conditions such as possibility, ability, necessity and permission. Frequently used modal verbs, அதிகமா பயன்படுத்தக்கூடிய modal verbs எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா can, may, might, should, could, would, will and must. Less common ones like shall and ought are still used in specific context. இந்த oath, shall இதெல்லாம் ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயத்தை நாம பயன்படுத்துவோம். ஓகே, நீட் ஆஃப் மாடல் வெர்ப்ஸ். மாடல் வெர்ப்ஸ் எதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கறத பார்ப்போம். மாடல் வெர்ப்ஸ் எக்ஸாம்பிள் கேன், ஷுட், மஸ்ட், மைட், வில் ஆர் auxiliary verbs that accompany main verbs to express necessity, possibility, ability or permission. அதேதான் நெசசிட்டி, பாசிபிலிட்டி, எபிலிட்டி, பர்மிஷன், இதுக்கெல்லாம் நம்ம வந்து மெயின் வெர்புக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆன மாடல் வெர்ப்ஸை பயன்படுத்துறோம். ஓகே, மாடல் வெர்ப்ஸ் மாதிரி வினை சொற்கள் என்பவை ஒரு வாக்கியத்தில் முக்கிய வினை சொல்லுடன் மெயின் வெர்புடன் இணைந்து அதன் திறனை, அனுமதியை, தேவையை அல்லது சாத்திய கூறுகளை வெளிப்படுத்தும் துணை வினை சொற்கள் ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆகும். இப்போ தமிழ்ல நான் சொல்லியிருக்கேன், கேன், ஷுட், மஸ்ட், மைட், வில், மே, குட் போன்றவை இதில் அடங்கும். எக்ஸாம்பிள், ஐ கேன் ஈட் அன் என்டையர் பீஸா. இப்ப பாருங்க, இதுல எபிலிட்டியை வந்து கொண்டு வந்திருக்கு. ஈட்டுங்கிறது மெயின் வெர்ப், ஐ கேன் ஈட் அன் என்டையர் பீஸாங்கும் போது கேனுங்கிறது என்ன குறிக்குது? ஒரு எபிலிட்டியை வந்து குறிக்கிற. எபிலிட்டின்னா நம்ம வந்து ஒரு திறனையை, முடியுமா அப்படிங்கிற திறனை குறிக்கக்கூடிய ஒரு ஆக்சிலரி மாடல் வேர்ப். ஸோ இந்த இடத்த பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கெல்லாம் தெளிவாக இருக்கும், வேர்ப்னா என்ன, அதோடைய மாடல் வேர்ப்னா என்ன, அது வேர்ப்ஸ் இந்த ஒரு சென்டென்ஸ்ல என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அடுத்தது மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் கேன், மஸ்ட், வில், ஷுட் போன்றவை ஒரு வாக்கியத்தின் முக்கிய வினைச்சொல்லின் அர்த்தத்தை மாற்றி, நம்ம ஆரம்பத்தில் இங்கிலீஷ்ல பார்த்தது நான் ஒரு தமிழ் கண்டென்ட்டா இங்க கொடுத்துருக்கேன். கேன், குட்னு என்ன, மே, மைட், மஸ்ட், ஷுட், வில் அப்படிங்கிறது இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு தடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி, இல்லை இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, பாயிண்ட்ல, இந்த புல்லட் பாயிண்ட்ல, இவற்றின் வடிவம் மாறாது, மூன்றாம் நபர் ஒருமையில் எஸ் வராது, சேராது. இந்த தேர்ட் பர்சனல் சிங்குலர் இருக்கு இல்லையா, தேர்ட் பர்சன் சிங்குலர்ல நம்ம வெர்புக்கு எஸ் போடக்கூடாதுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவற்றுக்கு பின் வினைச்சொல்லின் அடிப்படை வடிவம் பேஸ் ஃபார்ம் மட்டுமே வரும், சாதாரண பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து நீங்க தயங்க தேவையில்ல, நான் வந்து தெளிவா
அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்ப தெளிவாவே போட்டு நம்ம அடுத்து நிறைய பார்க்க போறோம். ரெகுலர் வெர்ப்ஸ், இர்ரெகுலர் வெர்ப்ஸ் அப்புறம் நிறைய பார்க்க போறோம். ஸோ அதை நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்றேன். ஸோ நீ அதை பற்றி தயங்க வேண்டாம். ஸோ ஓகே, இன்னைக்கு வீடியோ நம்ம ரொம்ப லென்த்தியாக போச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு தான் இருக்குங்கிறதுக்காக இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோ முடிஞ்சாலும் தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்டு வந்த வீடியோஸ், இன்னைக்கு போட்டுருக்கிற வீடியோஸ், வருங்கால வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண நாங்களும் நிறைய வீடியோஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம் வித் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்டோட. ஸோ ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, இது உங்கள் நையப்புடை யூடியூப் சேனல் நையப்புடை கல்வி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல கண்டென்ட்டோட இன்னும் வரும் காலங்களில் ரொம்ப தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கொண்டு போகலாம். தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் மறக்காம பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். நன்றி, வணக்கம்.